Hello, 11th standard students. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸசைஸ் 10.3ல கொஷின் நம்பர் 17 சால்வ் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட்னு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கோஷன்ட் ரூல்ன்றது தெரிஞ்சிருக்கும். நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து இதை ஏன்னு வச்சுக்கோங்க, எக்ஸை டினாமினேட்டரில் இருக்கிறத வின்னு எடுத்துக்கோங்க. u is equal to x and v is equal to root of 7 minus 3x. The root of 7 minus 3x எப்படி எழுதிக்கலாம்? 7 minus 3x the whole power 1 by 2 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம du by dx போட்டுக்கலாம். du by dx equal to x க்கு differentiation 1 dv by dx. dv by dx is equal to இந்த பவர்ல இருக்கிற 1 by 2 வந்து என்ன ஆயிரும், முன்னாடி வந்து மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 1 by 2 into 7 minus 3x the whole power 1 by 2 minus 1. அப்புறம் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் இந்த 7 minus 3x இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இங்க வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. 7 minus 3x குள்ள மேல பவர் 1 by 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ண போறோம். ஆனா நம்ம திருப்பி இதுக்கும் யூவின்னு போட்டோம்னா காம்ப்ளிகேட் ஆயிரும். ஸோ டைரக்டா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி கோஷன்ட் ரூலும் ப்ராடக்ட் ரூலும் வந்து இதுவும் வந்துச்சு, செயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா டைரக்டா போட்டுற வேண்டியதான். ஸோ 1 by 2 into 7 minus 3x the whole power 1 by 2 minus 1. இப்போ இந்த 7 minus 3x டிஃபரன்சியேஷன் எப்படி வரும்? 7க்கு 0 ஆயிரும், எக்ஸுக்கு 1 ஆயிரும். ஸோ நமக்கு இருக்கிறது வந்து -3 மட்டும் இருக்கும். ஓகே, இந்த -3 வந்து நம்ம இங்க போட்டுடணும். ரைட், இந்த 7 minus 3x உடைய டிஃபரன்சியேஷன். அப்போ this will be equal to -3 இங்க கொண்டு எழுதிடலாம். -3 by 2 into 7 minus 3x the whole power 1 by 2 minus 1ன்னா என்னது? -1 by 2. ஓகே, இப்ப திருப்பி இதை என்ன பண்ணிடலாம்? this is equal to -3 by 2 into இந்த பவர் 1 by 2 டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா 7 minus 3x the whole power plus 1 by 2 ஆயிரும். பவர் 1 by 2ங்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் இல்லையா? ஸோ இன்டூ 1 by root of 7 minus 3x எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா கோஷன்ட் ரூல் எழுதி அப்ளை பண்ண போறோம். ரைட், கோஷன்ட் ரூல் என்னது? டிஃபரன்சியேஷன் ஆஃப் u by v equal to v into du minus u into dv by v square. இதுதான் கோஷன்ட் ரூல். எல்லாத்தையும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். v என்ன எடுத்திருந்தோம்? v வந்து 7 minus 3x the whole power 1 by 2, அதாவது ரூட் ஆஃப் 7 minus 3x இல்லையா? அதனால ரூட் ஆஃப் 7 minus 3x போட்டுக்கோங்க. into du. what is du? du வந்து டிஃபரன்சியேஷன் வந்து 1 மைனஸ் u என்ன? u இங்க இருக்கு. ஸோ u வந்து x, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. dv நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். dv எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரைட், ஸோ அதை எழுதிக்கோங்க. அது என்னது? -3 by 2 into 1 by root of 7 minus 3x the whole divided by v square. v என்ன? root of 7 minus 3x இல்லையா? ஸோ root of 7 minus 3x the whole square. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ this is equal to root of 7 minus 3x plus இது என்ன ஆயிரும் நமக்கு? plus 3 by 2 into x into 1 by root of the minus a minus plus ஆக்கிட்டு 7 minus 3x the whole divided by root of 7 minus 3x the whole square. இந்த டினாமினேட்டர் என்ன ஆயிரும் நமக்கு? simply 7 minus 3x ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்னா நியூமரேட்டர்ல மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் வந்து இந்த ரூட் ஆஃப் 7 minus 3x நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னா என்ன ஆகுங்க? நமக்கு ஒரு 2 ஒன்று இருக்கு. அதனால 2 into root of 7 minus 3x நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இது என்ன ஆயிரும்? நமக்கு
இங்கே மல்டிப்ளை ஆயிரும் இல்லையா, 2 இன்டூ ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x இன்டூ ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x பிளஸ் 3x அப்படின்னு வந்துடும். இந்த 2 இன்டூ ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x எல்சிஎம் எடுத்துட்டேன். எடுத்துட்டேன்னா ஸோ இது வந்து இங்கே மல்டிப்ளை ஆயிரும் இல்லையா, அந்த டேர்ம் வந்து இங்கே மல்டிப்ளை ஆயிரும், அதை தான் போட்டுட்டு இங்கே வந்து மேலே பிளஸ் 3x மட்டும் இருக்கும், அதை போட்டாச்சு. ஸோ த ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 7 மைனஸ் 3x, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல என்ன ஆயிரும், இந்த ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x இன்டூ ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x என்ன ஆயிரும், 7 மைனஸ் 3x அப்படின்னு ஆயிரும், ரைட். ஸோ பிளஸ் 3x டிவைடட் பை 2 இன்டூ root of 7 minus 3x. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மும் நமக்கு வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். 7 minus 3x into 7 minus 3x வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நியூமரேட்டரை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நியூமரேட்டர் என்னது, 2 into 7 14 மைனஸ் 6xன்னு வரும், மைனஸ் 6x அப்புறம் பிளஸ் 3x divided by 2 into root of 7 minus 3x into 7 minus 3x. So, இப்போ numerator என்ன ஆயிருது நமக்கு, this is equal to 14 minus 3x divided by 2 into root of 7 minus 3x into 7 minus 3x. Okay. So, this is என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கிடைச்சிருக்கிற ரிசல்ட் தான். ஸோ இந்த டிஃபரன்சியேஷனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.